ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் மோட்டோ கிக். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். த டிவிஎஸ் அப்பாச்சி RR310. அண்ட் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுலே த மோஸ்ட் அஃபோர்டபுள் 300cc சூப்பர் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பைக் தான். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பைக்கை பற்றின லுக்ஸ் அண்ட் டிசைன், பவர், பர்ஃபார்மன்ஸ், ரைட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருக்குது, கம்ஃபர்ட், அப்புறம் வந்து மைலேஜ் எவ்வளோ தருது, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பைக்குடைய என்ஜின். ஏன்னா இந்த பைக்குக்கு வந்து BMW டிசைன் பண்ண என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றின எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பைக்கோடைய லுக்ஸ் அண்ட் டிசைன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ கரண்ட்டாக 300cc கேட்டகரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் சூப்பர் பைக்ஸ்னால் அது வந்து இது தான். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பை LED சோர்ஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் இருக்கிற இந்த LED லைட்ஸ் வந்து உங்களுக்கு ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற அதே ஹெட்லைட்ஸு. ஸோ இந்த ஹெட்லைட்ஸுடைய பிரைட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு 4 வீலரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிரைட்னஸை நீங்கள் வந்து இந்த பைக்கில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த செக்மெண்ட் இருக்கிற எந்த ஒரு பைக்லையுமே வந்து இப்படி ஒரு ஹெட்லைட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதில்ல. அண்ட் நீங்கள் சைட் விமரஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் டச் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டியும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பெருசாக இருக்கனால விசிபிலிட்டிலேயே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ ஒரு டீசெண்டான சைஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வைசஸ் பார்த்தீங்கன்னா டிண்டட் வைசஸ் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு என்னென்னா வந்து இந்த வைசஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரூ கல்ட்னா. ஏன்னா BS4 மாடலில் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து இந்த BS6 மாடலில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் பிளேஸ்மெண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேரிங்லாம் வந்து நல்ல பெருசாகவும் வைடாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏரோடைனமிக்கலான ஷேப்பில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறதுனால பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் சைடில் உங்களுக்கு வந்து அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பாச்சின்னு எழுதியிருக்கிறாங்க, அதுக்கு மேலே வந்து RR310 எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் ஆகட்டும், இந்த ஃபேரிங்ஸோட டிசைன் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஃபேரிங்ஸ் வந்து டிசைனுக்காக மட்டும் இல்லை, இது வந்து ஏரோடைனமிக் பர்பஸஸ். ஸோ நீங்கள் வந்து ஹை ஸ்பீட்ஸ்லாம் போகும்போது இந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து இந்த பைக்கில் சுத்தமாகவே இருக்காது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே என்ஜின் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு கவரிங்குமே பண்ணல. உங்களுக்கு வந்து அப்படியே அந்த ஒரு ஃப்ரேம் தெரிகிற மாதிரியான டிசைன் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அது இந்த பைக்குடைய என்ஜின் தான். உங்களுக்கு வந்து இந்த 312cc BMW டிசைன் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து BMW G310 அப்புறம் G310 GSல பார்க்குற அதே என்ஜின் தான் உங்களுக்கு வந்து இந்த பைக்லேயே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கு 33 ஹார்ஸ் பவரும் 27.3 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆக்சுவலி இது வந்து ஒரு லிக்விட் கூல்ட் என்ஜின். உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த பைக்கோடைய என்ஜின் வந்து ரொம்பவே ஒரு நல்ல என்ஜின் தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததான் வந்து இந்த பைக்கோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இது ரொம்பவே ஒரு ஜெனரஸான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் நம்ம ஊரில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து ஏற்றியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் ஆல்சோ எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் அப் எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் அதனுடைய ஃபினிஷிங்லாம் வந்து இந்த பைக்கில் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அது இந்த பைக்குடைய சீட்டிங் தான். அண்ட் ரியரில் வந்து நல்ல ஷார்ப்பான ஒரு ஏரோடைனமிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் சீட்டுடைய கம்ஃபர்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய ஓனர் வந்து ஒரு லேயர் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறாங்க, குஷனிங் எதுவுமே பண்ணல. அண்ட் பில்லனுடைய கம்ஃபர்ட் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். ஷார்ட் ரைட்ஸுக்கு வந்து ஓகே, வேறு லாங் ட்ரைவ்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஸோ ரைடெல்லாம் போகும்போது நீங்கள் வந்து பில்லன் சீட்டில் பேக் வச்சுக்கிறதுக்கு தான் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். வேறு பில்லன் ரைடர்லாம் உட்காரதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RR310 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர்ட் பை BMW மோட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பைக்குடைய என்ஜின் வந்து BMW சோர்ஸ்ட் என்ஜின். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோடைய டெய்ல் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான பாயிண்டடான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ஃபுல்லாக ஒரு LED சோர்ஸ்ட் டெய்ல் லைட்ஸ் தான். இது வந்து நார்மல் லைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எந்த ஒரு காஸ்ட் கட்டிங்குமே வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணல. எல்லாம் நல்ல குவாலிட்டியில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க.
அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எல்இடி யூனிட்ஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலேயே எந்த ஒரு காஸ்ட் கட்டிங்கும் பண்ணல. பட் என்னென்னா வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபுட் பேக்ஸ் வந்து 2 சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதில் எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோடைய ஃப்ரண்ட் டயர்ஸ் அப்புறம் வந்து எல்லாமே எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பைக்கோடைய டயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17 inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 110 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 310cc கேட்டகரிக்கு வந்து இந்த டயர் சைஸ் வந்து ரொம்பவே ஒரு ரெக்கமெண்டட் டயர் சைஸ் தான். அண்ட் ஒரு ஆப்டான டயர் சைஸ் தான் இது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. வேற டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 300 mm டிஸ்க்கு. உங்களுக்கு வந்து பின்னாடி 240 mm கொடுத்துருப்பாங்க. ஸோ 300 mm டிஸ்க் வந்து ரொம்பவே ஒரு டீசெண்டான சைஸ் டிஸ்க் தான் சொல்லணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அலாய் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதனுடைய டிசைனுமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோடைய டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் டு 11 liters தான். அண்ட் உங்களுக்கு வந்து டேங்கோடைய குவாலிட்டி எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கூடவே வந்து ஸ்டிக்கரிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த டேங்க் கூடிய ஒரு மேஜர் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அது சைஸ் தான். ஏன்னா கெப்பாசிட்டி வந்து வெறும் 11 liters தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து BS4லேருந்து BS6க்கு அப்டேட் பண்ணும்போது ஒரு மேஜர் விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இந்த TFT டிஸ்பிளே தான். உங்களுக்கு வந்து இதில் 4 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து அர்பன் மோடு, அப்புறம் இன்னொன்று வந்து ரெயின் மோடு, அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்போர்ட் மோடு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ராக் மோடு. ஸோ ஆக்சுவலி இந்த TFT டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பைக்கோடைய இன்ஃபோ, அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி 4 ட்ரைவ் மோட் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து எல்லாமே டிஜிட்டலில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 3 ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதெல்லாம் இந்த மாதிரியான பட்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டன்ஸோடைய குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இன்ஃபேக்ட் கேடிஎம்மை விடவே இந்த பைக்கில் இருக்கிற குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் வந்து ஹார்னுடைய கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வேறஸ் வந்து இங்கே கீ போடுற ஸ்லாட்டை இங்கே சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. வேறஸ் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினுடைய இக்னிஷன் சுவிட்சஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த TFT டிஸ்பிளேவே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பைக்கு ஒரு மெயினான ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பைக்கோடைய TFT டிஸ்பிளே தான். இன்ஃபேக்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக்கில் மட்டும்தான் இந்த TFT டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ இந்த மாதிரி இந்த சைட்வேஸ்லேருந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோடைய ரியர் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அகைன் ஒரு 17 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து 150 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ டயர்ஸோடைய சைஸுமே வந்து நல்லா பெருசாக இருக்கனால கிரிப் லெவல்ஸ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல வெல் பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய ரியர் மட்கார்டு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் தி பெஸ்ட் கிடையாது. அண்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பற்றி வந்து பார்த்தாச்சு. இப்போ ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது அந்த சஸ்பென்ஷன் செட்டப் வந்து எப்படி இருக்குன்றதை நான் வந்து இந்த பைக்கை ரைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ இந்த மாதிரி சைட் வேஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இந்த பைக் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இன்ஃபேக்ட் RC390 இந்த பைக் தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் வந்து 2 பைக்கில் எது நல்லா இருக்குன்றதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைக்கோடைய ஒரு டீட்டெயில் வாக் அரவுண்ட் ரிவ்யூ மாதிரி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பைக்கை வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இப்போ வாக் அரவுண்ட் ரிவ்யூ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டிலே ஆனதுனால இப்போ நம்ம வந்து நைட் டைமில் தான் இந்த பைக் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அண்ட் இருந்தாலும் இந்த பைக்கோடைய ஒரு டீட்டெயில் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பார்த்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோடைய என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பைக்குடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 312cc BMW சோர்ஸ்ட் என்ஜின். உங்களுக்கு வந்து BMW டெவலப் பண்ண என்ஜின் தான் இது. நீங்கள் வந்து BMW G310 அப்புறம் G310 GSல பார்க்குற அதே என்ஜின் தான் உங்களுக்கு வந்து இந்த பைக்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் டவுட்டே இல்லை, இந்த பைக்கோடைய பவர் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த பைக்கோடைய ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து BMWல எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதே லெவல்ஸ் நீங்கள் வந்து இந்த பைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த பைக்கோடைய பவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 33 bhp அண்ட் டார்க் வந்து 27.3 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த கிரண்ட்டை நீங்கள் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 310cc பைக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதே லெவல்ஸில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆக்ஸலரேட் பண்ணிங்கன்னா அந்த இமீடியட் பவர் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே கிடைக்குது.
பட் உங்களுக்கு வந்து BMW G310 அப்புறம் G310 GSல கொடுத்துருக்கிற அதே என்ஜின் உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் கொடுத்துருந்தாலுமே இந்த பைக் வந்து ஒரு ஃபேரிங் சூப்பர் பைக்னால உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிலரேட் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், வேற நீங்கள் வந்து டாப் பண்ண நீங்கள் வந்து ஒரு 140 150 எல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போதும் இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோடைய எக்ஸாஸ்ட் நோட்டே வந்து அந்த பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோடைய எக்ஸாஸ்ட் நோட் தான் வந்து ரொம்பவே ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் அட் சேம் டைம் வந்து இது ஒரு PS6 கம்ப்ளைண்ட்னால நீங்கள் வந்து PS4 மாடல் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்குடைய எக்ஸாஸ்ட் நோட்டும் வந்து ரொம்பவே ரிஃபைண்டாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நான் வந்து ஒரு PS4க்கும் PS6க்கும் வந்து டீட்டெயில் கம்பேரிசன் ரிவ்யூ வந்து பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோடைய கார்டு வந்து ரைட் கார்னரில் வந்து பாப்அப் ஆகும். அண்ட் மறக்காமல் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இந்த பைக்குடைய PS4 வெர்ஷனுக்கும் PS6 வெர்ஷனுக்கும் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மறுபடியும் இந்த பைக்குடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கே வருவோம். இந்த பைக்குடைய ரைட் ஹேண்ட்லிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பைக்கில் வந்து ஒரு கயாபாவுடைய ரேஸ் பைக் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான நார்மல் ரோட்ஸில் போகும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. வேற வந்து கொஞ்சம் மோசமான ரோட்லேயும் போகும்போது அந்த குண்டு குழியிலலாம் வந்து வர வைப்ரேஷனும் இந்த பைக் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுது. அண்ட் நல்ல ஒரு அப்சார்பண்ட்டாக இருக்குது தான் சொல்லணும். ஸோ ஓவரால் இந்த பைக்குடைய சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சிலரேட் பண்ணும்போது இந்த பைக் வந்து நல்ல ஃப்ரீயாக ரெவ் ஆகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஸ்பீட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து இப்போ 70 80 90க்குலாம் வந்து கொண்டு வர முடியுது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் தான் இந்த பைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டவுட்டேல உங்களுக்கே தெரியும் BMW என்ஜின்ஸ் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஸோ அந்த என்ஜின் உங்களுக்கு வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு பெட்டர் டிசைன் கொடுத்துருக்கனால ஏரோடைனமிக்கலாகவும் இந்த பைக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு குழி வருது. அண்ட் இந்த மாதிரி குழியில் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே அப்சார்பண்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் மறுபடியும் நம்ம இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும்னா இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மல் சிட்டி கண்டிஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் வந்து ஹைவேஸில் ஓட்டுறதுக்காகவும் உங்களுக்கு வந்து நார்மல் சிட்டி கண்டிஷன்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஹைவேஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த பைக் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பைக்குடைய கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா அது வந்து 174 kgs. ஸோ 174 kgsன்றது இந்த 310cc கேட்டகரியில் இருக்கிற மற்ற பைக்கோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு ரீசனபிளான வெயிட் தான். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஒரு லைட் வெயிட் பைக்குன்னெலாம் சொல்ல முடியாது. நான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஹெவினஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அந்த ஹெவினஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயினாக தெரியாது. அண்ட் ரைடருக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு இஷ்யூமே வராது. அண்ட் இப்போ போயிட்டு இருக்கிற நம்ம இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லாம் வந்து நம்ம கார்னர்ஸ் பண்ணணுனாலோ, இல்லை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கணுன்னாலோ எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக தான் இருக்கும். அண்ட் பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல 300 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ டியூல் சேனல் ABS-ம் வந்து ஸ்டாண்டர்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேற ரியர் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த பைக்குடைய பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து ஷார்ட் ஃபுட்டடான பிரேக்கிங் பவர் இந்த பைக்கில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீட் பைக்கெல்லாம் ஏற்றிட்டு ஆக்சிலரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு இமீடியட் சர்ச் ஆஃப் பவர் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஏற்றும் போது இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இடி வாங்காது. ஏன்னா இந்த பைக்குடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 180 mm. ஸோ 180 mmன்றது ரொம்பவே ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்குலாம் இந்த பைக் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் வந்து கீழே ஸ்க்ராப் ஆகிறதுக்குலாம் வந்து எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா இது வந்து 810 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5'6", 5'7" மேலே இருக்கிற ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து எங்கே வரும்னா நீங்கள் வந்து சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் வந்து காலை வச்சு ஊனும் போது அது ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி ரைட் பண்ணும்போதுலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த கால் ஊன்றதுல தான் வந்து 5'5" கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அது வந்து மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் மற்றபடி ரைடிங்குடைய கம்ஃபர்ட் எல்லாம் நீங்கள் வந்து RC 390 கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்குடைய ரைடிங் ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதில் ஒரு எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து ஹேண்டில் பார்ஸ் வந்து அந்த பொசிஷனே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி மேனுவர் அண்ட் மேனிபுலேட் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், அட் த சேம் டைம் வந்து ஹைவேஸில் ஓட்டினாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளைட் த்ரூ டிராஃபிக் அப்படின்னு ஒரு
மெக்கானிசம் இந்த பைக்கில் இருக்குது அண்ட் அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கிறேன். ஸோ அந்த கிளைட் த்ரூ டிராஃபிக்கில் வந்து அது ஜிடிடின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் அந்த மெக்கானிசம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சலரேட் பண்ணணும்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து 6th கியரில் அப்படியே நீங்கள் வந்து கிளச் மேலே மட்டும் லைட்டாக வந்து கை வச்சா போதும். இந்த மாதிரி இப்போ கை வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து அப்படியே ஜாலியாக வந்து அந்த பைக் பாட்டுக்கு வந்து ஸ்லைட்டாக ஆக்சலரேட் பண்ணிட்டு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஆக்சலேட்டரில் நான் வந்து கையே வைக்கல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஓட்டினா உங்களுக்கு வந்து மைலேஜும் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் இந்த ஒரு பைக்கில் மட்டும்தான் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபீச்சர் பேர் வந்து GTT, அதாவது வந்து கிளைட் த்ரூ டிராஃபிக். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சலரேஷனே பண்ணல, கை வந்து ரைட் கை பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே டேங்க் மேலே தான் வச்சுருக்கிறேன், எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளச் மட்டும் வந்து லைட்டாக வந்து பிடிச்சிங்கன்னா போதும், ரொம்பலாம் அமுத்த வேண்டாம். அந்த கிளைட் த்ரூ டிராஃபிக் மெக்கானிசம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக அந்த க்ரூசிங் ஸ்பீடில் அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆக்சலரேட்டே பண்ணாமல் ஜாலியாக அந்த பைக் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து லோ ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கிறோம். வேறு நீங்கள் வந்து ஹைவேஸ்லலாம் போகும்போது ஒரு 80-90 km ஸ்பீடில் நீங்கள் வந்து ஆக்சலரேட்டே பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து ஜாலியாக இந்த பைக் பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு ஆப்டான ஒரு க்ரூசிங் பைக்னால் வந்து கண்டிப்பாக அது இந்த பைக் தான். இந்த செக்மெண்ட்லேயே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஒரு பைக்குக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆக்சலேஷன் வந்து யூஸே பண்ணல. இப்போ நான் வந்து அந்த ரைட் கையை வந்து இங்கே வச்சு தான் வந்து ஓட்டிகிட்ருக்கிறேன். எந்த ஒரு இதுவுமே ஒன்று இங்கே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து கிளச்சை மட்டும் வந்து பிடிச்சா போதும். அண்ட் பிரேக் பண்ணுறதுக்கு நான் வந்து பிரேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து பிரேக் கால் எடுத்திங்கன்னா வந்து அது பாட்டுக்கு வந்து ஆக்சலரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்பவே ஒரு யூனிக்கான ஃபீச்சர் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கோடைய ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பைக்கில் உங்களுக்கு வந்து பை LED டெக்னாலஜின்ற ஒரு ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பை LED டெக்னாலஜி வந்து ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற அதே டெக்னாலஜி. ஸோ ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற லைட்ஸ் வந்து பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும்னு. ஸோ அந்த பிரைட்னஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பைக்லேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் எல்லாம் வந்து இந்த பைக்கில் ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த பைக்குடைய ஒரு மேஜர் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பைக்குடைய டேங்க் கெப்பாசிட்டி தான். ஸோ இந்த பைக்குடைய ஓவரால் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 11 லிட்டர்ஸ். அண்ட் அதுலேயும் ஒரு 11 லிட்டர்ஸில் ஒரு லிட்டர் வந்து ரிசர்வ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் தான் இந்த பைக்குடைய டேங்க் கெப்பாசிட்டியே. அண்ட் அது வந்து இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த பைக்குடைய மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிப்போர்ட் பண்ணுறது வந்து 30 km/லிட்டர். பட் ஓனர் கிட்ட கேட்டும்போது அவர் என்ன சொன்னார்னா வந்து ஒரு 20 to 25 வந்து தாராளமாக கிடைக்கும்னு. ஸோ அதுதான் இந்த பைக்குடைய ஒரு மேஜர் ட்ராபேக்கே. பட் இந்த பைக்குடைய ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த பைக்குடைய ப்ரைஸிங் தான். ஸோ இந்த பைக்குடைய ப்ரைஸிங்னாலே நீங்கள் வந்து ஒரு 300cc கேட்டகரியில் நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா தாராளம் இந்த பைக் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பைக்குடைய ஆன்ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூர்லேயே வந்து வெறும் 2.9 lakhs பக்கம் தான் வரும். ஸோ அதுக்காகவே இந்த பைக் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு. அண்ட் எல்லா விஷயமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் விட்டுருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ தேட்ஸ் ஆல் எவ்ரிவன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ see you guys in the next video.